ஹாய் ஆல். இந்த வீடியோஸ்ல சிம்பிளான மெஹந்தி டிசைன் பார்ட் 2 வீடியோஸ் தான் பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோஸ் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்க போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து லைன்ஸ் வந்து போட்டுட்டு அண்ட் சென்டர்ல மட்டும் வைன்ஸ் போட்டுட்டு, சைட்ல எல்லாமே டியர் ட்ராப்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு, அந்த உள்ள இருக்க 2 லைன்ல திக் லைனா வந்து ஒரே ப்ரெஷர மெயின்டெயின் பண்ணி நான் வந்து திக் லைனா ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் அவுட்டர்ல இருக்க தின் லைனுக்கு மேல ஒரு ரோ ஹம்ப் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ ஹம்ப் வந்து நீங்க சின்னதா போட்டீங்க அப்டின்னா பார்க்க அழகா இருக்கும். அண்ட் கொஞ்சம் நீட்டா இருந்துச்சுன்னா பார்க்க இன்னும் அழகா இருக்கும். ஸோ இப்போ மேல வந்து சேம் சென்டர்ல நான் வந்து சின்னதா ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு, ஸ்விரில் போட்டுட்டு, அடுத்து வந்து ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நான் சொல்லியிருந்த மாதிரி நீங்க ஹாஃப் சர்க்கிள் போட்டும் நீங்க வந்து இந்த ஸ்வில்ல இந்த ஹம்ப வந்து போடலாம். அப்படி போட்டாலும் உங்களுக்கு டிசைன் வந்து ஒரே ஈவன் சைஸா கிடைக்கும். இல்ல உங்களுக்கு நல்லா போட தெரியும் அப்படின்னா, இப்ப நான் போடுற டிப்ஸ ஃபாலோ பண்ணியும் நீங்க அப்படியும் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, எங்கெல்லாம் நம்ம ஹம்ப் போட்டிருக்கோமோ, ஸோ அங்கலாம் வந்து பல்ஜா வந்து நான் டாட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ டாட் வச்சுட்டு, இப்ப லாஸ்ட்டா நான் ஸ்விரில் ஹம்ப் போட்டிருக்கேன்ல, அதனோட சென்டர்ல ஒரு லென்த்தான லைன் போட்டுட்டு, சைட்ல எல்லாமே நான் போடுற மாதிரி வளைச்ச மாதிரி லைன் போடுங்க. அண்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் இருக்க லைன விட சின்னதா இருக்கணும். ஸோ இதே மாதிரி போட்டுட்டு, சென்டர்ல வைன்ஸ் போட்டுட்டு, சைட்ல இருக்க அந்த 2 லைன்ஸையும் நீங்க டியர் ட்ராப்ஸ் மாரி டாட் வச்சு இழுத்து விட்டுக்கலாம். அண்ட் ஃபிங்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 4 லைன் போட்டுட்டு, மேல வந்து ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் சென்டர்ல ஒரு லைன் போட்டு, வைன்ஸ் வந்து போட்டுட்டு, சைட்ல டியர் ட்ராப்ஸ் மாரி போட்டுட்டு, அந்த 4 லைன்ல சென்டர்ல இருக்க 2 லைன திக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஃபிங்கர்ல நான் வந்து 4 லைன் போட்டுட்டு, சென்டர்ல திக் பண்ணிட்டு, மேல வந்து ஹம்ப் போட்டுக்கிறேன். அண்ட் சென்டர்ல கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் விட்டுட்டு, அதுக்கு மேல சேம் கீழ என்ன போட்டேனோ, அதே மாதிரி போட்டுக்கிறேன். அண்ட் பக்கத்து ஃபிங்கர்ல எப்படி போட்டேனோ, அதே மாதிரி போட்டுட்டு, கேப் இருக்குல்ல சென்டர்ல, அங்க வந்து நான் கிரிட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன கிரிட்ஸ் பிடிக்குமோ, ஸோ அந்த கிரிட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்லாம் உங்களோட குழந்தைங்களுக்கோட கையில போடும்போது, ரொம்பவே சிம்பிளா, நீட்டா இருக்கும். அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் குயிக்கா 10 டூ 15 மினிட்ஸ்ல இந்த டிசைன்லாம் நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபிங்கர்ல நான் எப்படி போட்டேனோ, அத ஃபாலோ பண்ணியே நான் வந்து பேலன்ஸ் இருக்க 3 ஃபிங்கர்ஸையும் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதனோட ஃபுல் வீடியோஸ் வேணும் அப்டின்னா, நான் என்னோட சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்ட் 1, பார்ட் 2 வீடியோஸா நான் வந்து ஷார்ட்ஸ்லயுமே வந்து போட்டிருக்கேன். ஸோ அத வந்து நீங்க பார்த்து இந்த டிசைன் ஈஸியா போடலாம். இதே மாதிரி மெஹந்தி ரிலேட்டடான நெறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நம்மளோட சேனலையும் இன்ஸ்டா பேஜ ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரீல்ஸ ஷேர் பண்ணுங்க. இந்த டிசைனோட அவுட்கம் எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, பார்ட் 3 வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ.